வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர் தீட்டுகிற ஒவ்வொரு திட்டங்கள் என்பது இந்த தமிழ் சமுதாயத்தை தலைநிமிர வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அத்துணை திட்டங்களையும் தீட்டிக் கொண்டே இருக்கிறார். அதில் அவர் தன்னுடைய கனவு திட்டம் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்று என்றால் அது நான் முதல்வன் என்கிற திட்டம்தான். அவருடைய பிறந்த நாளின் போது ஒரு 3 வருடத்திற்கு முன்பாக அந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். அதற்கு காரணம், இங்கு படிக்கிற மாணவர்கள் அதிகம், அவர்களுடைய திறனை மேம்படுத்த வேண்டும். அது தொழில்துறையாக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி அந்த தேர்வுகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களை திறன் பெற்றவர்களாக உருவாக்கி உலக அளவில் அவர்கள் போட்டி போடுபவர்களாக நிறுவ வேண்டும் என்கிற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அதில் தற்போதைய ஒரு சிறப்பு என்னவென்றால், யூபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாடு மிகச்சிறந்த இடத்தில் இருந்திருக்கிறது 2016 வரை. அதற்கு பிறகு தேர்ச்சி பெறுகிற அந்த மாணவருடைய விகிதம் என்பது 2021 வருகிற போது 27 பேர் என்கிற அளவில் குறைந்திருக்கிறது. அதனை கண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போட்டித் தேர்வுகளுக்காக நான் முதல்வன் என்பதில் தனி பிரிவு ஒன்று தொடங்கப்பட்டு இன்றைக்கு யூபிஎஸ்சி தேர்வில் 57 பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக 50 பேர் நான் முதல்வன் திட்டத்திலிருந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு பாராட்டு விழாவையும் முதலமைச்சர் அவர்கள் நடத்தியிருக்கிறார். அவருடைய நோக்கம் வெற்றி பெற்றிருக்கிறதா, என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், விரிவாக நாம் அதை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலே கல்வியாளர் பேராசிரியர் கிருஷ்ணசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று வழக்கறிஞர் கார்த்திகா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் யூபிஎஸ்சியினுடைய பயிற்சியாளர் சிபி குமரன் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இந்த யூபிஎஸ்சி தேர்வில் நான் முதல்வன் மூலமாக பயிற்சி பெற்று தமிழ்நாட்டிலேயே முதல் ரேங்கில் பாஸ் ஆகி இருக்கக்கூடிய சிபிச்சந்திரன் அவருடைய கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம். என் பேர் சிவச்சந்திரன். நான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2024 ஆல் இண்டியா ரேங்க் 23 வாங்கியிருக்கேன். என்னோட 5th attempt இது. ஸோ 5 years ஆஃப் ப்ரிப்பரேஷன் இது கொடுத்துருக்கேன். இந்த ஜேர்னி வந்துட்டு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இதில் நிறைய சேலஞ்சஸ், அன்சர்டனிட்டிஸ் எல்லாம் இருந்திருக்கு. அந்த ஜேர்னியில் வந்துட்டு என்னோட இன்னர் செல்ஃப் மோட்டிவேஷனும் யூனிஃபார்ம் சர்வீசஸ் சேரணுங்கிற ஆஸ்பிரேஷன், அப்புறம் என்னோட அப்பா அம்மா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட சப்போர்ட்னால என்னால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சது. இவங்க சப்போர்ட் இல்லாமல் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நான் முதல்வன்கிற திட்டம் வந்துட்டு 2022 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த திட்டத்தின் கீழ் நான் 2023-24 மெயின்ஸ் அந்த திட்டத்தில் கலந்துக்கிட்டு அதில் பயிற்சி பெற்றேன். இப்போ நான் 2023 வரைக்கும் வந்துட்டு மெயின்ஸ் என்னால் கிளியர் பண்ண முடியல. பட் இவங்க எனக்கு காட்டின கைடன்ஸ்னால என்னால் என்னோட குறைபாடுகளை புரிஞ்சுக்கிட்டு அதை திருத்தி மேலும் என்னால் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது. அதனால 2023 மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். பட் ஆனால் இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியல. இன்னொரு அட்டம், அதாவது 5th attempt, இந்த 2024 அட்டம் கொடுத்தேன். அதில் வந்துட்டு என்னால் சக்ஸஸ் அடைய முடிஞ்சது. நன்றி. தமிழ்நாடு அளவில் முதலிடம் பெற்றிருக்கக்கூடிய சிவச்சந்திரன் அவர் பேசியதை நாம் கேட்டோம். கிட்டத்தட்ட 5 முறை இதற்கு முன்பாக முயன்றிருக்கிறார். ஆனால் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக கிடைத்த அந்த வழிகாட்டுதல் என்பது மிக பெரிய அளவில் எனக்கு உந்து சக்தியாக இருக்கிறது என்று இந்திய அளவில் 23வது இடத்தை அவர் பிடித்திருக்கிறார். நான் முதல்வன் திட்டம் முதலமைச்சருடைய கனவு என்பது நனவாகி இருக்கிறதை கண்கூடாக நாம் பார்க்கிறோம். வாதிக்கலாம். இருவருக்கும் வணக்கம். கிருஷ்ணசாமி சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய திட்டங்கள் இருக்கிறது. முதலமைச்சர் அவர் நான் முதல்வன் திட்டத்தை என்னுடைய கனவு திட்டம்னு சொன்னார். அவருடைய கனவு நனவாயிருக்கா? மகிழ்ச்சி. கனவு நனவானது மட்டுமல்ல, அகிலமே போற்றும் அளவுக்கு சிறந்தும் விளங்குகிறது. இதில் ஒரு சிறந்த திட்டங்களுக்காக வரலாற்றில் இடம்பெற்று எடுத்தால், பல்லவர் ஆட்சி காலத்தில் கட்டிக்கா என்ற கல்வி நிறுவனத்தை கொண்டாந்து இன்ன வரைக்கும் பல்லவர் ஆட்சி பேசப்படுகிறது. நீதி கட்சி ஆட்சி என்றால் கம்யூனல் ஜிஓ என்ற கருத்து பேசப்படுகிறது. அறிஞர் அண்ணாவின் ஆட்சி என்றால் இருமொழி கொள்கை என்று பேசப்படுகிறது. காமராஜர் ஆட்சி என்றால் சத்துணவு என்று பேசப்படுகிறது. கலைஞர் ஆட்சி என்றால் சமூக நீதி பல்கலைக்கழகங்களை கொண்டாந்தவர், அவர் பேர் ஒரு பல்கலைக்கழகம் போற்றத்தக்கது. அதே மாதிரி திராவிட மாடல் நாயகனாகிய பேர் சொல்ல மாட்டேன் வழக்கமாக, இன்றைக்கி சொல்கிறேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஃபஸ்ட் டைம் அவர் பேரை சொல்கிறேன் நான். அவருடைய காலை உணவு திட்டம், கனடா நாடு உட்பட உலகமே போற்றக்கூடிய இந்த கனடா சத்துணவு திட்டமும் உலகமே போற்றும் நான் முதல்வன் திட்டம் தான் 1000 ஆண்டுகள் கடந்தாலும் வரலாற்றில் நிற்பது போல இந்த திட்டம் நிற்கும்.
இது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நம்முடைய அன்பு முதல்வர் மக்களின் முதல்வர் ஆட்சியில் உண்மையிலே அது நிறுவனமாகி இந்தியாவுடைய ரேங்க் NIRF ரேங்கில் 165 கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்று இன்றும் தமிழ்நாடு இந்தியாவிலே சிறந்து விளங்குகிறது. கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று தொடங்கிய மாண்பை மரபை இன்று முதலமைச்சர் வெற்றிகரமாக நினைவேற்றி காட்டியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதாவது முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இந்த 4 திட்டத்தை முதலமைச்சர் துவக்கி வைக்கும்போது நானும் அந்த அரங்கில் இருந்தேன். அவர் எவ்வளவு உள்ளன்போடு லட்சியத்தோடு இந்த மாணவர்கள் தேசிய அளவில் உலகளவிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை சொல்லி அவர் அறிமுகப்படுத்தினார். அவர் சொல்கின்ற பொழுது ஆண்டுக்கு 10 லட்சம் பேர் பயிற்சி பெற வேண்டும், என்னென்ன புதிய புதிய பாடங்களால் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். நாங்களும் தான் இருந்த கேட்டோம். ஆனால் அவருடைய லட்சியம் இன்னும் சிறப்பாக நிறைவேறி இது அவர் 10 லட்சம் என்று சொன்னார். இதுவரை 41,37,000 மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைகிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு மிகச்சிறந்த நிலையில் வருவதற்கு இந்த 4 முதல் திட்டமும் உயர்ந்த ஒரு காரணம். இதில் இன்னொன்று சிறப்பு என்னன்னு சொன்னால் பயிற்சி பெற்ற மாணவர்களில் 1,19,000 மாணவர்கள் இதுவரைக்கும் வேலை வாங்கியிருக்கிறாங்க. நிறுவனங்கள் மூலமாக வேலை பெற்றிருக்கிறார்கள். அதில் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, திறன் வாய்ந்த ஆசிரியர்கள் இருந்தால் தான் மாணவர்களுக்கு திறனான கொடுக்க முடியும் என்பதனால பொறியியல் கல்லூரியை சேர்ந்த 18,000 ஆசிரியர்களுக்கும் கலை அறிவியல் கல்லூரியை சேர்ந்த 20,000 ஆசிரியர்களுக்கும் பயிற்சி தரப்பட்டு இந்த பயிற்சி நடக்கும் போதும் நானும் ஒரு திட்டத்தின் ஒரு அங்கமாக சென்று பார்த்திருக்கிறேன். மாணவர்களும் ஆசிரியர்களும் அவ்வளவு விருப்பமாக வந்தார்கள். அதில் சில பாடங்களை மாணவர்கள் விரும்பி விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். மாணவர்களுக்கு மட்டும் பயிற்சி அல்ல, ஆசிரியர்களுக்கும் இதன் மூலமாக பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, எந்த உலகத்தின் தலைசிறந்த நிறுவனங்கள், அதாவது பயிற்சியும் வேலைவாய்ப்பும் தரக்கூடிய நிறுவனங்களுடைய நோக்கமே பயிற்சியாளர் திறனாக இருந்தால் தான் பயிற்சி சிறப்பாக இருக்கும். அடிப்படையில் வேர்ல்டு பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே வந்து அவங்க டெக்னாலஜியை கையில் எடுத்து ஆசிரியர்களுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன, இதை நீங்கள் எப்படி மாணவர்களுக்கு பயிற்சிவிக்க வேண்டும், எப்படி தேர்வு நடத்தி வேலைவாய்ப்பு வர்ற வரைக்கும் இவங்க தொடரணும். ஏதாவது எக்ஸாமினேஷன் முடிச்சு போட்டதில்லை, அது வரைக்கும் இந்த டியூட்டோரியல் சிஸ்டம் மாதிரி மாணவனை கடைபிடிச்சு கொண்டதற்கு ஏற்பாடு பண்ணாங்க. இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எப்படி 41 லட்சம் பேர் பயன்பெற்று இருக்கிறார்களோ இந்த இளைஞர்கள் மாணவர்களை முன்னேற்றுவதற்கு உண்மையிலே நான் கண்கூட பார்த்ததை சொல்கிறேன். இன்றைக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கல்வி நிலையத்தில் சேர்க்க முடியாத பொருளாதார சிக்கல்கள் இருக்கும் பெற்றோர்களின் மாணவிகளும் இதில் சேர்ந்து படிப்பதை, பயன்பெறுவதை, முன்னேறுவதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2024-25 மட்டும் 2,51,806 மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தை, அதாவது அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் சேர்ந்து மாதம் 1000 ரூபாய் கல்வித்தொகை வழங்கும் மாணவிகள் அவ்வளவு பேர். மாணவிகளுக்கு மட்டும் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட பொழுது மாணவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. அதை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழ் புதல் என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இந்த ஆண்டு 1,66,058 மாணவர்கள் அந்த திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் பயன்படுகிறார்கள். இதோடு சிறப்பு என்னன்னு சொன்னால் அரசு கல்லூரியில் படித்து அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் 7.5% உள்ஒதுக்கீட்டை முதலமைச்சர் துவக்கி வைத்தார். அதன் மூலமாக 33,991 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். ஆக நான் முதல்வன் என்பது ஒரு மிகப்பெரிய உயரமான திட்டம். அதற்கு துணை திட்டங்களாக புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இடஒதுக்கீடு திட்டம் என்று பல திட்டங்களை இவர் கொண்டு சேர்த்திருக்கிறார். குறிப்பாக காலை உணவு திட்டத்தில் 30,992 அரசு பள்ளிகள், 3,995 மலையடிவாரத்து அரசு உதவி பெறும் பள்ளிகள் என மொத்தம் 35,987 பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதுவும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய 18,53,000 மாணவர்கள் என்று காலை உணவு திட்டத்தை அதன் மூலமாக பயன்பெற்று படிப்பை தொடர்கள் என்று சொன்னால் உண்மையிலே கல்வி புரட்சியின் மிகப்பெரிய புரட்சி. டிராப் அவுட்டையும் தடுத்து கல்வி வரக்கூடிய குழந்தைகளுடைய படிப்பையும் வரக்கூடிய இந்த காலை உணவு திட்டம் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு வருகிறது. இந்த நிதியாண்டில் 600 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இதை ஏற்கனவே கனடா நாடு கடைபிடிக்கிறது, பிரிட்டன் பாராட்டி இருக்கிறது, உலகத்தின் நிச்சயமா சார் நம்ம பேசுவோம். நிறைய விஷயங்கள் நீங்க வந்து வச்சிருக்கீங்க. இதுல என்னன்னா கல்விக்காக முதலமைச்சர்கள் தொடர்ந்து செய்யக்கூடியது. இன்னைக்கு கூட இந்த யூபிஎஸ்சி தேர்வு வச்சு மாணவர்களுக்கான பாராட்டு விழாவிலையும் கூட சொன்னாங்க. காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இவற்றின் மூலமாக எந்த அளவுக்கு சாதனை படுத்திருக்கிறாங்க, கல்விக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படின்னு. அதான் என்னுடைய முதல் ரைட் நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசுவோம். கார்த்திகா, நீங்க எப்படி பார்க்கறீங்க? நிறைய திட்டங்கள் முதல்வர் செயல்படுத்தினாலும் நான் முதல்வன் தன்னுடைய கனவு திட்டம்ங்கிறார். அதை கண் கூட நம்ம பார்க்கிறோம். யூபிஎஸ்சியினுடைய அந்த பாசிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 27 வரை குறைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி 100 பேர் வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அது 57 மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா சார், இதுல வந்து இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு
பாராட்டக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த திட்டம் அப்படின்றது நல்லாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நம்மளுடைய முதல்வரின் பிறந்த நாள் அன்று 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இதுல வந்து இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்வரோட கனவு திட்டம் அதையும் தாண்டி நிறைய இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இன்றைக்கும் சரி, இன்னைக்கு அண்ணா லைப்ரரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து 10 வருஷமா நான் யூபிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களும் இன்றைக்கு இருக்காங்க. நாங்க கேட்டிருக்கோம், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதும் உண்டு. அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கு ரொம்ப கடினமான தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அது யூபிஎஸ்சி தேர்வு தான் சார். அந்த யூபிஎஸ்சி தேர்வுல இன்றைக்கு இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே அந்த ப்ரிலிம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரிலிம்ஸை படிச்சு அதுக்காக பயிற்சி பெறுபவர்களுக்கு மாதம் உதவித்தொகை அப்படின்னா 7,500 ரூபாய். அதுவே மெயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 25,000 ரூபாய். இன்றைக்கு அதை இன்னும் உயர்த்தி 50,000 ரூபாயாக தருவோம் என்று இந்த சட்டமன்றத்திலே பேசப்பட்டது. மிகவும் அப்படின்னு சொன்னது வந்து இந்த திட்டத்தினால பயனடைஞ்சு வெற்றி பெற்றிருப்பாங்க இல்லையா, இன்னும் பல பேர் வந்து இந்த திட்டத்திற்குள் வர வேண்டும், இந்த திட்டத்தை பயன்பெற்று இன்னும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்றது தான் அந்த திட்டத்தோட நோக்கம். இன்றைக்கு ஒன்றும் இல்லை, இன்றைக்கு 57 பேர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து நம்மளோட ஹாஃப் செஞ்சுரி. ஆனா இது மிகப்பெரிய வெற்றி, இன்றைக்கு நமது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வெற்றி. ஆனா நம்மளுடைய முதல்வர் செஞ்சுரி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இதை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு பேசப்படுறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் சார். நிச்சயமா இல்ல, முதலமைச்சருடைய கோல் வந்து அதுதான். இன்னொன்னு, சட்டமன்றத்தில் பேசும்போது அவர் சொல்றார், ஷெனாய் நகர்ல 500 பேர் தங்கி படிக்கிற அளவுல நவீன வசதிகளுடன் பயிற்சி மையத்தை 40 கோடி ரூபாய் செலவுல நாங்க அமைப்போம் அப்படிங்கிறதா. யூபிஎஸ்சி தேர்வு அப்படிங்கிறது பல பேருக்கு ஒரு பெரிய கனவு, அதுவும் கிராம பகுதிகளிலிருந்து வர்றவங்களுக்கு எப்படி போறன்னு கூட தெரியாது. அப்ப இந்த அளவிற்கு நாங்க உதவித்தொகை கொடுக்கிறோம், அதுவும் உண்டு உறைவிட ஒரு கட்டடமும் நாங்க உருவாக்கி நாங்க அதுல உங்களுக்கு தங்க படிக்க வைக்கிறோங்கிறது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? உண்மையா சார், இன்றைக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், அவங்க வந்து நான் யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அது மிகுந்த கடினமான ஒரு தேர்வு தான், இருந்தாலும் நான் எதிர்கொள்ள நான் துணிஞ்சு நிக்கிறேன் அப்படின்னு நிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து அண்ணா லைப்ரரியில் படிச்சாலும் சரி, அவங்க வந்து ஃபினான்ஷியலா கஷ்டப்படணும், கண்டிப்பா கஷ்டம் இருக்கும். இன்னும் ஏன்னா அவங்க வந்து நம்மளோட முதல்வரோட ஒரு மெயினான ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, இன்றைக்கும் அந்த காலை உணவு திட்டத்தின் கீழ் படிப்பவர்கள் காலை உணவு சாப்பிட்டு விட்டு படித்தால் இன்னும் நன்றாக கவனிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்துல இன்றைக்கு அவர்களுக்கு உதவித்தொகை அப்படின்னு கொடுத்து, அவங்க தங்குறதுக்கு இடமும் கொடுத்து, அதற்கான உணவும் கொடுத்து, பயிற்சி பெற்ற ஆசிரியர்களையும் அதுல அப்பாயிண்ட் பண்ணி, அது மூலியமா இன்றைக்கு இவ்வளவு ஒரு சிறப்பாக இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வர்றாங்க அப்படின்னா, இன்று சாணக்கியர்கள், இது சாமானிய குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், அவர்கள் வந்து பிற்காலத்தில் சாணக்கியர்களாக சாதனையாளர்களாக மாறுவதற்கு இந்த திட்டம் உண்மையிலே மிகவும் ஹெல்ப் பண்ற ஒரு திட்டம் தான் சார். நிச்சயமா, அதாவது வந்து ஒரு பெரிய ஒரு மைல்கல் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனாலதான் முதலமைச்சர் அவர்களுடைய கனவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அதை செயல்படுத்திக்கிட்டும் இருக்கிறாங்க. சார் புள்ளி விவரங்களோட சொன்னாங்க எத்தனை லட்சம் பேர் அதில் பயனாளிகளாக இருக்கிறாங்க, வேலை வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொன்ன புள்ளி விவரம். தற்போது நம்முடைய அமர்விலே தமிழ் காமராசன் திமுகவினுடைய தரப்பில் இருந்து இணைந்திருக்கிறார். அதே போன்று யூபிஎஸ்சி அந்த பயிற்சி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிபி குமரன் அவரும் இணைந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். தமிழ் காமராசன், முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல நிறைய திட்டங்கள் இருந்தாலும் என்னுடைய கனவு திட்டம் நான் முதல்வன் சொன்னார். யூபிஎஸ்சியில் கிட்டத்தட்ட 57 பேர் இன்றைக்கு பாஸ் ஆகியிருக்கிறாங்க, அதுலேயும் குறிப்பாக 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? திராவிட மாடல் அரசினுடைய மிகப்பெரிய சாதனை எது அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய சாதனைகள் இருக்குது. அதில் முதலமைச்சருக்கு தனிப்பட்ட வகையில் அவர் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அவர் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு திட்டம் எது அப்படின்னா அது நான் முதல்வன் திட்டம். இந்த ஆட்சியினுடைய சாதனையாக நான் இதை தான் பார்க்குறேன். ஏன்னா எத்தனையோ திட்டங்கள் இருக்கலாம், அது மக்களுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். இந்த நான் முதல்வன் திட்டம் அவர்களுடைய தலைமுறையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு மிக அதிமுக்கியமான திட்டம். ஏன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் எப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டதிலிருந்து இந்த கல்விக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது அதீதமான முக்கியத்துவம் எதற்காக தர்றார் அப்படின்னு சொன்னால், மாணவர்களுடைய கல்வி வேலை வாய்ப்புக்கு மிக அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த வகையில் இந்த நான் முதல்வன் திட்டம் நீங்கள் சொன்னது போல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய கனவு திட்டம். எவ்வளவு திட்டங்கள் இங்கே தமிழ்நாட்டில் அறிவிக்கக்கூடிய திட்டங்கள்
குறிப்பாக திமுக என்ன திட்டங்களை அறிவிக்குதோ அந்த திட்டங்களை தங்களுடைய மாநிலங்களில் சொல்லி அங்கே அப்படித்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்திய அரசியலுடைய போக்கை திசை மாற்றி இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் திமுக அதை பார்த்து தான் மற்ற மாநிலங்கள் செயல்பட்டு இருக்குது. அந்த வகையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்னெடுத்த அந்த நான் முதல்வன் திட்டம், அந்த திட்டத்தினுடைய விளைச்சலாக இன்றைக்கு இத்தனை மாணவர்கள் அப்படிங்கும் பொழுது இது எதற்காக இவ்வளவு தூரம் பெருசா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பணிகள்ல உச்சபட்சமான அரசு பொறுப்பு எதுன்னா யூபிஎஸ்சி தேர்வின் மூலமாக போகக்கூடிய குடிமை பணி தேர்வுகள் தான், ஐஏஎஸ் ஐபிஎஸ். அதுதான் நீங்க ஒரு டிகிரி இருந்தா போதும், அதில் வந்து நீங்கள் 40% எடுத்திருக்கிறீங்க, பாஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 12+ அந்த ஃபார்முலாவில் படிச்சிருங்க, +2 முடிச்சுட்டு 3 வருஷம் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிள் இருக்குது. ஓகே. ஸோ அப்படி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்னுடைய ரேங்கிங் அந்த பாஸ் பண்ணி போகக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் அப்படின்னாலே அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த பியூரோக்ராட்டிக்ஸ்க்கு ஒரு நல்ல மரியாதை உண்டு மற்ற மாநிலங்களில். அவங்க வந்து இன்னும் குறிப்பாக மற்ற மாநிலங்களில் தேர்வாகக்கூடியவர்கள்லாம் சூஸ் பண்ணக்கூடிய முதல் 100 ரேங்க்குள்ளார வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஹோம்ஸ் அந்த ஸ்டேட்குள்ளார போயிடலாம். ஆனால் மற்ற மாநிலங்களில் பாஸ் ஆகக்கூடியவர்களும் அதிகமாக தேர்வு செய்யக்கூடிய மாநிலமாக எது இருக்கும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு தான் இருக்கும். நீங்க ஆமா, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா இருக்கட்டும், ஐஆர்எஸ்ஸா இருக்கட்டும், ஐஎஃப்எஸ்ஸா இருக்கட்டும், ஃபாரஸ்ட் சர்வீஸ், இவங்க இந்த மற்ற ரேங்கிங் செலக்ட் ஆகிறவங்க கூட எதை ஃபர்ஸ்ட் கேரளாவா இருக்கட்டும், ஆந்திரா, அதே போல பீகார், ஒடிசா, மத்திய பிரதேசம், இவங்க பஞ்சாப், இவங்கெல்லாம் எந்த மாநிலத்தை முதல்ல சூஸ் பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ குறிப்பாக எந்த அரசினுடைய அதாவது அந்த தலையிடும் இல்லாமல் ரொம்ப நேர்மையாக நடந்துட்டு இருந்த ஒரு தேர்வு முறை வந்து யூபிஎஸ்சி தேர்வு முறை. இந்த 10 ஆண்டு காலத்தில் பாஜகவினுடைய இந்த கந்தரகோலத்தில் போட்டு எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணதுல பாதிப்புக்குள்ளானது எது அப்படின்னு சொன்னா யூபிஎஸ்சி போர்டும் வந்து அந்த சங்கித்தனத்துல இந்த சாஃப்ரனைஸ் ஆனதுல யூபிஎஸ்சி போர்டும் அது இவங்க வந்ததுல இருந்து தமிழ்நாட்டில இருந்து தேர்வாக கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையே குறைஞ்சு போச்சு. இன்னும் குறிப்பாக தென் மாநிலங்கள்ல இருந்து தேர்வாகி செல்லக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக போயிடுச்சு. திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாக 3% தான் 20ல இருந்து 25ல இருந்தோம் 30ல இருந்தோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு 3% ஆயிடுச்சு. அப்ப இது மிகப்பெரிய மனக்குறையாகவே இருந்தது, மிகப்பெரிய போராட்டங்களா இருந்துச்சு. நீங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லாம் வந்து தமிழ்ல வைக்கணும், ப்ரிலிம்ஸ் வரைக்கும் தமிழ் கிடையாது, மெயின் எக்ஸாம் தமிழ்ல உண்டு, இன்டர்வியூஸ்க்கு நீங்க தமிழ் உண்டு. இப்போ பல டிஸ்கிரிமினேஷன் வந்து இவங்க கொண்டு வந்தாங்க பாஜக. அந்த எந்த தலையிடம் இல்லாம இருந்த உச்சபட்ச அதிகார பொறுப்புகள்ல காவி சிந்தனையோடு இருக்கக்கூடிய இந்துத்துவ சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்களை ஊக்குவிச்சு அதை கொண்டு போய் அவர்கள் பணியமர்த்த வேண்டிய சூழல்ல அறிவை மட்டுமே முன்னிலைப்படுத்தி எந்த கொள்கை திணிப்பும் எந்த ஐடியாலஜியும் கிடையாது, நாட்டு உணர்வு மக்களுக்கான அந்த கடமையாற்றக்கூடிய முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய உணர்வோடு இருக்கக்கூடிய மாணவர்கள், அந்த ஆசை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிராமப்புறத்துல இருந்து வர்றவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது, ஆசை மட்டும் தான் இருக்கும். ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் சொல்றோம்ல, ஏன்னா படிச்சுட்டு காலேஜுக்கு போனா சேர்ந்துடலாம். ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனா சரி இங்க படிக்கலாம், நம்ம மாநில போர்டு எக்ஸாம் போர்டு பேப்பர் படிக்கலாம், டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணோம் போவோம். இது பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி போர்டு பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரி, அதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் இருக்குது. ப்ரிலிமினரி அப்படிதான் உள்ளார போகணும். எப்படி நீங்க பயிற்சி எடுத்துக்கணும், அதே மாதிரி நீங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுறீங்க, மெயின்ஸ் போறீங்க, இன்டர்வியூ போறீங்க, 3 ஸ்டேஜ். நீங்க மெயின்ஸ்ல ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் ப்ரிலிம்ஸ்ல இருந்து வரணும், இன்டர்வியூல ஃபெயில் ஆனாலும் ப்ரிலிம்ஸ்ல மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு நான் 12வது முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் முடிச்சிட்டேன், என்னை நம்பிதான் என் குடும்பம் இருக்குது, என்னோட பொருளாதாரம், என்னுடைய வருமானத்தை நம்பி, பொருளாதாரத்தை நம்பி என்னோட குடும்பம் இருக்குது. ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவேன், 2 அட்டெம்ப்ட் பண்ணுவேன், போதும்பா நம்ம குடும்பம் கஷ்டத்துல இருக்குது, ஏதாச்சும் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடு, நாங்க கஷ்டப்படுறோம், எண்ணமே மாறிடும், அவர்களுடைய கோல் மாறிடும். இன்றைக்கு அந்த குடும்பத்தினுடைய தந்தையாக இருந்து நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லி எமோஷனல் ஆகுது. அந்த குடும்பத்தினுடைய அந்த மாணவர்களை சூஸ் பண்ணி உனக்கு அறிவு இருக்குது, ஒரு இடத்துல மிஸ் பண்றியா, நீ போ, மோட்டிவேட், செல்ஃப் மோட்டிவேஷன் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு, இந்த போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியம்.
பல டிமோட்டிவேஷனல் ஃபேக்டர் இருக்குது. செல்ஃப் மோட்டிவேஷனா, இண்டிவிஜுவலுடைய செல்ஃப் மோட்டிவேஷனா, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருந்து ஒவ்வொரு அந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும்ங்கிறவங்களுக்கெல்லாம் பொருளாதாரத்துல நான் உதவி செய்யறேன், உனக்கு வழிகாட்டுதல் நான் தரேன், தங்கறதுக்கு இடம் தரேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ படிச்சு பாஸ் பண்ணு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் கிடையாது. கண்டிப்பா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும்தான். கண்டிப்பா முதலமைச்சர். அதாவது இதுல 2 கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு. ஒரு IAS ஆபீசர் வர்றாங்க அப்படின்னா ஆட்சிகள் வந்து யதார்த்தமா நடைமுறையில் பார்த்தோம்னா மாறலாம், இன்னொரு கட்சியினுடைய ஆட்சியில கூட அவங்க வந்து வேலை செய்யலாம். அவங்களுக்கு ஏன் வந்து முதலமைச்சர் வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரார்? ரெண்டாவது, அந்த கேடரை சூஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைச்சிருமான்னு தெரியாது, இன்னொரு மாநிலத்திற்கு பணி செய்ய போறாங்க, அவங்களுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரணும், அவங்க எப்படி செயல்படணும்னு ஏன் சொல்றாருங்கிற கேள்விகள் இருக்கு. நான் சிபி குமரன் சார்ட்டி நான் பேசிட்டு வந்துடுறேன். சிபி குமரன் சார், நீங்க UPSCக்கு மாணவர்களை பயிற்றுவிக்கிறீங்க. இந்த பாசிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 2016 வரைக்கும் சரியாக இருந்திருக்கிறது அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. அதுக்கு பிறகு குறைந்திருக்கிறது, இப்போ மீண்டும் கூடி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க, முதலமைச்சர்கள் நிறைய திட்டங்கள் செயல்படுத்துறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? சிவிகுமரன் சார் கேக்குதுங்களா? சார் பேசுங்க. கேக்குது. அதான் சார், 2016 வரைக்கும் இந்த பாசிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது UPSCல நல்லாவே இருந்திருக்கு தமிழ்நாட்டில், அதுக்கு பிறகு குறைந்தது. அதுக்கான காரணம் என்ன? இன்றைக்கு மீண்டும் அதிகரிக்கக்கூடிய அந்த சூழல் நம்ம கண்கூடா பார்க்கிறோம். முதலமைச்சர்கள் நான்முதல் மூலமாகவும் அந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சிக்க அந்த வழிவகைகள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து நான் இந்த நான் முதல்வன் திட்டம் பத்தி நீங்க சொல்றீங்க, அந்த தலைப்பையே நான் வந்து ஒரு நேர்மறையா பாக்குறேன், ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அந்த திட்டத்துக்கான பெயரை. 2013-14 அந்த மாதிரி காலகட்டங்கள்ல நான் தமிழ்நாட்டுல நிறைய ரிசல்ட் எடுத்தது உண்மைதான். 16லயும் கூட நல்ல ரிசல்ட் அப்படின்னு தான் சொல்லணும். 17-18க்கு பிறகு கொஞ்சம் குறைந்தது. அப்புறம் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல அது தொடர்ந்து ஒரு குறைவான எண்ணிக்கையில தான் வந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதற்கடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த ஆண்டு கடந்த சில ஆண்டுகளோட ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றம் இந்த ஆண்டு நிகழ்ந்திருக்கிறதா நான் நிச்சயமா அந்த கருத்தை ஏற்றுக்கொள்றேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா நான் வந்து பார்க்கிறது வந்து மாநில அரசினுடைய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். குறிப்பா வந்து ஒரு தேர்வர், நானும் ஒரு தேர்வரா இருந்திருக்கிறேன், நேர்முக தேர்வுக்கு போயிருக்கிறேன். இறுதியில அந்த வெற்றி வாய்ப்பு வந்து சில மதிப்பெண்கள்ல அதை நம்ம இழந்திருக்கிறோம். அப்போ ஒரு மாநில அரசு மானிட்டரியா, பொருளாதார ரீதியா ஒரு தேர்வருக்கு சப்போர்ட் பண்றது அப்படிங்கிறது இங்க ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பெறுகிறது. அது செயல்படுத்தக்கூடிய விதமும் வந்து வரவேற்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுல முக்கியமா நாம வந்து கவனம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்னு நான் சொல்ல விரும்புறது, ஒரு தேர்வர் வந்து நிறைய நாள் முயற்சி பண்றார் இந்த குடிமைப்பணி தேர்வுல தன்னுடைய இலக்கை அடைவதற்கு. எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா இந்த முறை வெற்றி அடைந்த திரு சங்கர் பாண்டியராஜ், அவர் 8வது முயற்சியில வெற்றி அடைஞ்சிருக்கிறார். அது மாதிரி செல்வி தமிழரசி வந்து பாத்தீங்கன்னா 6வது முயற்சியில வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்படி பார்க்கிற பொழுது ஒரு நீண்ட கால ஒரு பிரிப்பரேஷன் எடுத்திருக்கிறாங்க, எடுத்து அதை சாதிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த இவ்வளவு பெரிய காலம் ஏற்படுகின்ற பொழுது அவங்களுக்கு பொருளாதார ரீதியா நிறைய சிரமங்கள், நெருக்கடிகள் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான தருணத்துல அவங்களுடைய பிரிப்பரேஷன்ல அந்த பயணத்துல தொடர்ந்து போறதுக்கு ஒரு அரசாங்கமே முன்னெடுத்து ஒரு பொருளாதார ரீதியா அந்த சப்போர்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்க சாதனைக்கான ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு பலமாகவும் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற மாநில அரசை நிச்சயமா நம்ம வந்து வாழ்த்தணும், பாராட்டணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு விதத்துல நம்ம பார்க்க போனோம்னா நம்மளுடைய ரிசல்ட் வந்து குறையுது அப்படிங்கிறதுக்காக நாம வந்து ஒரு தேர்வாணையத்தின் மேல நம்ம வந்து அதற்கான நம்ம பழியை வந்து நம்ம சுமத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டோம்னா நம்முடைய முதல்வரே வந்து பாத்தீங்கன்னா
யாராவது ஒருத்தர் வந்து நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வளர்ந்து நம்முடைய திறனை வெளிக்காட்டணும் அப்படிங்கறது அவருடைய யாரையும் குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு முன்னாடி அந்த சாதனையை நிகழ்த்தி அவங்கள வியக்க வைக்கணும் அப்படிங்கறது அவருடைய அடிப்படையான நோக்கமாகவும் கொள்கையாகவும் இருக்கு. அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து கடந்த கால அந்த தேர்வர்களுடைய தேர்ச்சி விகிதம் குறைந்ததையும் இப்ப அதிகரிக்கிறதையும் அப்படிதான் நம்ம வந்து பார்க்கணும். இன்னும் நிறைய நம்ம முயற்சிகளை எடுத்து மாநில அரசு தொடர்ந்து அந்த மாதிரி பொருளாதார ரீதியா தேர்வர்களை வந்து சப்போர்ட் பண்ணி அகில இந்திய பணிகள்ல தமிழ்நாடு வந்து எப்பவும் போல ஒரு முதன்மை பெற்று திகழ்வதற்கான முயற்சியை வந்து தொடர்ந்து நம்ம செய்யணும். நிச்சயமா நீங்க பேசும்போது கூட குறிப்பிட்டீங்க, சில மாணவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு 8வது முறை தான் ஒரு வெற்றி பெற்று இருக்கிறார், 5வது முறை தான் வெற்றி பெற்று இருக்கிறாங்க அப்படிங்கிறதா. அப்ப பொருளாதார ரீதியா எல்லாருக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்கும், குடும்பத்துல இருந்து உதவ முடியுமா அப்படின்னு. பட் ஆனா முதலமைச்சர் அவர்கள் அதற்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, கிராமத்திலேருந்து வர்றவங்களுக்கு அவதரசன் பேசும்போது சொன்னாப்ல இப்போ எனக்கு கோல் மட்டும் தான் இருக்கு, ஒரு ஆசை மட்டும் தான் இருக்கு, ஆனால் எப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த 7,200 ரூபா கொடுக்கறது, 25,000 கொடுக்கறது, நீங்க பர்சனல் இன்டர்வியூ போறீங்களா அதுக்கு ஒரு 50,000 கொடுக்குறோம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் கிராமப்புற மாணவர்கள் இன்னும் மோட்டிவேட் பண்ணுமாங்கிற கேள்வி இருக்கிறது. கிருஷ்ணசாமி சார், நான் ஏற்கனவே சொன்னது போல ஏன் முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு ரொம்ப அதிமுக்கியத்துவம் கொடுக்குறாங்க? நான் அமுதரசன் கூட இந்த கேள்வி நான் ஆரம்பித்தேன். மற்ற மாநிலங்களுக்கு போகக்கூடிய ஒரு அதிகாரிகள், ஆனா ஏன் இவர் வழி நடத்தணும், அதுவும் நீங்க எதிர்காலத்தில் எப்படி செயல்படணுங்கிற அட்வைஸையும் அவர் கொடுக்குறாரு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே என்னென்ன துறைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்பை உணர்ந்துதான் வந்தார். அதிகமான சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய குறையாக இருந்தது, நிர்வாகத்துக்கு தேவை இருந்தது. அந்த தேவையை உணர்ந்து அதை பூர்த்தி செய்வதற்கு இந்த திட்டத்தை கொண்டாந்தார். நான் வந்து தமிழ்நாடு அரசினுடைய திறன் மேம்பாட்டுக் கழகம் என்ற துறையின் மூலமாக உலகத்தின் இந்தியாவின் தலை சிறந்த 2,200 கல்வி நிறுவனங்களை, அதாவது தொழில் நிறுவனங்கள், 2,200 தொழில் நிறுவனங்கள், 250 படிப்பு, அதாவது கலை அறிவியல் மாணவர்களுக்கு தனி, பாலிடெக்னிக்கு தனி, இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு பொருத்தமான படிப்புகளை எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் மாணவர்களுக்கு படிப்புகளை தேர்ந்தெடுத்து 80 ட்ரைனிங் பார்ட்னர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க மூலமா வந்து மாணவர்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பயிற்சி கொடுத்து வெளிநாடு நிறுவனங்களோட கூட ஒப்பந்தம் போட்டாங்க. ஆஸ்திரேலியா, லண்டன் அப்படின்னு முதல்ல வெளிநாட்டு நிறுவனங்களை தான் ஆரம்பிச்சாங்க. அந்த மொழி கொஞ்சம் இதாக இருந்தனால இந்தியாவின் தலைசிறந்த நிறுவனங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு போகும்போது அந்த ஆன்லைன் கிளாஸை விட டைரக்டாக ட்ரைனிங் கொடுத்தா எல்லாருக்கும் இந்த கருத்து வந்த பிறகு உலக எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வரவழைச்சாங்க. உண்மையிலே அரசாங்கம் இவங்களும் வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அது அடுத்த கட்டத்தில். ஸோ இவ்வளவு ட்ரைனிங் எடுத்து இந்த கலை அறிவியல், பாலிடெக்னிக், பொறியியல் மாணவர்கள் பயிற்சி கொடுத்தாங்க. இதில் நான் முதல்வன் திட்டத்தில் IAS பயிற்சிங்கிறது ஸ்பெஷல் ஹை. ஆனால் அதோடு சேர்த்து இவங்க வந்து ரயில்வே, பேங்க் போன்ற தேர்வுகளுக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க, அதுக்கு நிதி உதவியும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 16லேருந்து 35 இந்த கல்லூரிகளுக்கே வராத இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, +2 அதுக்கு அந்த நிலையில் உள்ள இளைஞர்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பயிற்சியும் கொடுத்து நிதி உதவி கொடுத்துருக்குறாங்க. ஆராய்ச்சியை மேம்படுத்துறதுக்கு நான் முதல்வர் உதவி இருக்கு. எனவே நான் முதல்வர் என்பது பல துறைகளில் பணியாற்றிருக்கிறாங்க. குறிப்பாக UPSC எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த திட்டத்தில் ஏற்கனவே சொன்னது தான், ஆனால் தேவைக்காக சொல்கிறேன், 1000 பேர் இலக்கு நிர்ணயித்து முதல் நிலை தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு தம்பி அமுதன் சொன்ன மாதிரி என்னதான் பேசினாலும் ஆறுதல் சொன்னால் கூட நிதி என்பது அந்த மாணவர்கள் வறுமையிலிருந்து மீண்டு வந்து குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நிதி ஆதாரம் தான் மிகப்பெரிய உதவி. அதில் முதல்வர் வென்று இருக்கிறார். உளவியல் ஊக்குவித்தல், நிறுவனங்களுக்கு சேர்த்து வித்தல், இடம் கொடுக்கறத தாண்டி நிதி உதவி. பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதுறவங்களுக்கு 10 மாதங்களுக்கு தலா 7,500 ரூபா கொடுத்தாங்க. அந்த பிரிலிமினரி பாஸ் பண்ணி மெயின் எக்ஸாம் போறவங்களுக்கு 25,000 ரூபா கொடுத்தாங்க. என்ட்ரி போறவங்களுக்கு 50,000 கொடுத்தாங்க. இதுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதுல சிறப்பு அம்சம் என்னன்னா, 2023ஆம் ஆண்டு இந்த UPSC தேர்வுக்காக 453 பேர் எழுதினாங்க. அவங்களுக்கு 2,025,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. அதுக்கு 1 கோடி ரூபாய்க்கு நிதி கொடுக்குறாங்க. அதில் வந்து இப்போ இந்த நீங்கள் சொல்லிட்டு இருக்க மாதிரி 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெற்றியில் 39 மாணவர்கள் அதிகமான வெற்றி அடைஞ்சு அதில் 6 பேர் முதல் 100லே வந்திருக்கிறாங்க இந்த ஆண்டு. அது பெரிய சிறப்பு. 2024ஆம் ஆண்டு வரும்பொழுது அந்த 7,500 ரூபா பெற்றவர்கள் 276 பேர், பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் அந்த 25,000 ரூபாய் பெற்றவர் 134 பேர், இதிலே அதிகமான பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இதில் என்னன்னா, இந்த நிதி ஊக்குவித்தல்,
நிறுவன வசதி கொடுத்தல், பாடத்திட்டங்களுக்கான பயிற்சி அளித்தல், Okay. இதெல்லாம் அரசினுடைய முழு கவனம். தொடக்கத்திலிருந்து வெற்றி அடைஞ்ச ஒரு அதிகாரியா வர்ற வரைக்கும் Okay. ஒரு தொடர் கண்காணிப்பில் கொண்டு வைக்கிறதுனால அந்த செயின் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் டெவலப்மெண்ட் கொண்டதுக்கு Okay. அரசு எடுக்கும் தொடர் முயற்சியில இத்தனை வெற்றிகள் பெற்றிருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் மாணவர்கள் இல்ல, சரி. தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்தியாவின் பிற மாநிலங்களில் போய் கேடராக ஒர்க் பண்ண போறாங்க. எஸ். அப்ப இந்தியாவுக்கே Okay. ஒரு ஆட்சி பணியினுடைய மிகப்பெரிய அதிகாரிகளை உருவாக்கி தரக்கூடிய மிகப்பெரிய பணியை செய்யும் பொழுது மனித வளத்தை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே மனித வளத்தை வழங்கும் ஒரு கொடையாளராக நம்முடைய முதல்வர் உலகி இந்த 4 திட்டத்தின் கண்டிப்பா மூலமாக மற்ற மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் இங்க இருந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆமா. அப்படிங்கிறத ஆமா. நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நன்றி. அக்காது இன்னைக்கு காலையில முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது வழக்கமா அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதலமைச்சர் பொறுப்பு அல்ல, பதவி அல்ல, பொறுப்பு அப்படின்னு மேயராக இருக்கும்போது கூட கலைஞர் கூட அதை எழுதினார் அப்படின்னு. ஆனா இன்றைக்கு அவர் பேசுகிற போது அதிகாரிகள் மத்தியில அதிகாரம் அப்படிங்கிறது சமூகத்திற்கு உதவுவதான், தனக்கு பொறுப்பு அப்படிங்கிறார். ஆனா அதிகாரிகளுக்கு அது அதிகாரம் அப்படின்னு சொல்றாரு, அது சமூகத்திற்கு உதவுதான் அப்படின்னு வழிகாட்டுறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே சார் நம்மளோட முதல்வரை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அந்த வார்த்தைகள் பொறுப்பு அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒன்றும் இல்லை, இன்றைக்கு இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பயனடைந்து வெற்றி பெற்ற மாணவர்கள் மத்தியிலிருந்து பார்க்கும் பொழுது இன்று நான் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தந்தையாக மகிழ்ச்சி கொள்கிறேன் அப்படின்னு நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறது ரொம்பவுமே பெருமை வாய்ந்த ஒரு விஷயம். இல்ல அது சொல்றதுக்கும் ஒரு மனசு வேணுமே அப்படின்ற மாதிரி. அதையும் தாண்டி இன்றைக்கு அந்த யூபிஎஸ்சி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா சார், அது அவங்களே மாக் டெஸ்ட்டுக்கு அந்த கொஷின்ஸ் அந்த கொஷின்ஸ் மேக் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களே பண்றாங்க. இப்போ மாக் டெஸ்ட் நடத்துறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கொஷின்ஸ் மேக் பண்றது ஒரு உயர் அதிகாரி தான் மேக் பண்றாங்களே தவிர நார்மலா அந்த மாதிரி அப்பவுமே யாருமே இது பண்றதில்ல. பயிற்சி பெற்ற சார் சொன்ன மாதிரி பயிற்சி பெற்ற ஒரு அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கட்டும் அவங்க தான் மேக் பண்றாங்க. இன்னொரு விஷயம் நம்ம இப்ப எடுத்துட்டோம்னா இந்த நான் முதல்வன் திட்டம், சிகரம் தொடு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இது போல பல திட்டங்கள் இன்றைக்கு யூத் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு இதை முக்கியமா நமது முதல்வர் மைண்ட்ல வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யூத் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒவ்வொரு திட்டத்தையும் அமல்படுத்திட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப இன்றைக்கு புதுமை பெண் திட்டத்தை எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கு கல்லூரியிலே முன்னாடி படிச்சதை விட இன்றைக்கு 2 மடங்கு அதிகமாகி இருக்கு இது புதுமை பெண் திட்டத்தின் கீழே பார்க்கும் பொழுது. இதனால இப்போ ஒரு குடும்பத்தை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பத்துல ஒரு பெண், ஒரு பையன், அவங்க அம்மா அப்பா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கு ஒரு குடும்பத்திற்கே ஒரு திட்டத்தை தனித்தனியாக வழங்கி இருக்கிற நமது முதல்வர். நமது இது அவங்களுக்கு 1000 ரூபீஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இவங்க புதுமை பெண் திட்டம் இருக்கு, இங்க நான் முதல்வன் திட்டம் இருக்கு. அதனால ஒரு குடும்பமே இன்றைக்கு பயனடைகிறது. இன்னொரு விஷயம், நம்ம சட்டமன்றத்திலே நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சார் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பேசும் பொழுது மிகவும் பெருமை கொள்கிறேன், மிகவும் சந்தோஷப்படுறேன். நான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இந்த யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற அந்த மாணவர்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஒரு துண்டு சீட்டில் அங்கே உள்ள ஒரு பெரியவர் எழுதி கொடுத்துருக்காங்க, எனது பேரனும் பேத்தியும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்தார்கள் அப்படின்றத எழுதி கொடுத்து இதை முதல்வரிடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தது இன்றைக்கு அந்த தருணம் அந்த தருணத்தை அதை சட்டமன்றத்திலே கொடுக்குறாங்க, நமது முதல்வரும் பார்க்குறாங்க. அந்த தருணத்தை பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த நான் முதல்வன் திட்டம் எவ்வளவு அளவு வெற்றி அடைந்திருக்கிறது என்பது தெரிய வருது. நிச்சயமா. அதாவது நீங்க சொன்னீங்க, அதாவது அப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவான பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்லி டூ-வே கம்யூனிகேஷன் தான். அங்கிருந்து மாணவர்களும் மாணவிகளும் அவர் அப்பான்னு தான் கொண்டாடுறாங்க. அதுதான் அவ்வளவு ஒரு புரிதலாக இருக்கிறது. இன்னொரு ஒரு மெயினான விஷயம், இன்றைக்கு ஒரு மாணவர் அதை பயிற்சி பெற்று வெற்றி பெற்ற மாணவருமே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இன்றைக்கு தமிழ்ல தான் அவர் எழுதியிருக்காரு. தமிழ்ல எழுதி தமிழ்ல தான் இன்டர்வியூவும் பண்ணியிருக்காங்க. ஆனா
ஆங்கிலம் தெரிந்து ஆங்கிலம் புரிந்தால் நமது வந்து ஏன்னா யூபிஎஸ்சி அந்த இதை சொல்றேன், ஏன்னா ஆங்கிலமும் கண்டிப்பா தெரிஞ்சு அதை வந்து படிச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், சரி. புரிஞ்சா மட்டும்தான் நம்ம தமிழ்ல எழுத முடியும். அதை வந்து தெரிந்த ஆங்கிலமும் தெரிந்திருக்கணும், தமிழில் எழுதக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றிருக்கணும். அப்படின்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசி அந்த இதை வந்து நிச்சயமா பேசுவோம். அமுதரசன், அதாவது இன்றைக்கு யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு பாராட்டு விழா முதல்வர் பேசினார் அப்படின்னு உடனே எனக்கு பழைய செய்தி கொஞ்சம் ஞாபகம் வந்தது. ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வந்து இதே மாதிரி ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவங்களோட கலந்துரையாடினார். நீங்கள் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவர் நீங்கள் எங்கே போனாலும் பொறுப்போட சமூக நீதியோட செயல்படுங்கன்னு சொல்றாரு. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? இந்த ஒரு படிப்பினையை சொல்லி கொடுக்கறதுனால தான் தமிழ்நாட்டு பியூரோக்ராட்டிக்ஸ்க்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது. அதாவது தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு இன்டலெக்சுவல் ஃபேஸ் எப்பொழுதுமே உண்டு. இவங்க வந்து புதிய கல்விக் கொள்கை, வெங்காய கல்விக் கொள்கைன்னு எதை திணிக்கணும்னு நினைச்சாலும் இங்க தரமான மாணவர்களே நம்ம தயார்படுத்துறோங்கிறது ஒண்ணு. அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய அந்த கள அரசியல், கொள்கை அரசியல், அதை கேட்டு வளர்ந்துருப்பாங்க, அந்த பக்குவப்படுத்திருக்கக்கூடிய அந்த தன்மை, இதை வந்து நீங்கள் எந்த பியூரோக்ராட்டிக்ஸோ இல்லை வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களாலோ டக்குன்னு புரிஞ்சுக்கொள்ள முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடியவர்களுக்கு ஏன் டிமாண்டு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்களுக்கு தான் இந்த மாநில உரிமையை பற்றி தெரியும். ஓகே, அந்த ரீஜனல் ஃபீல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது யூபிஎஸ்சி தேர்வில் அந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, ஒரு நேஷனல் ஃபீல் இருக்கணும், அந்த இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த ரீஜனல் ஃபீல் எங்க அதிகமா இருக்கும்? மாநில உரிமை பற்றி, மாநில சுயாட்சி பற்றி, மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை பற்றி இருக்கிற இடத்துக்கு உண்மையாக இருக்கணுங்கிற அந்த தன்மையெல்லாம் எங்க இருந்து இது வந்து நம்ம தனியா வந்து மாநில சுயாட்சின்னு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கலைதார்த்தம் அதை பத்தி பேசினது, அதை பண்றது, இதெல்லாமே நீங்க இப்ப பஞ்சாபா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், இங்கெல்லாம் போகும் பொழுது அவங்களுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இன்றைக்கு அந்த எங்க போறாங்களோ அங்க அவர்கள் அந்த மாநிலத்தை முன்னிலைப்படுத்தி செய்வாங்க. அங்க இங்க இந்த தற்குறித்தனமான கருத்துக்கள் வந்து நீங்க ஆளுநர் ஆர்.என். ரவி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரியான உணர்வோடு அங்க செயல்பட மாட்டாங்க. எந்த அரசாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஒரு பியூரோக்ராட்டிக்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஏன் அவ்வளவு முக்கியம்னா மக்கள் திட்டங்களை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்ப்பதற்கான ஒரு கருவி, அவங்க ஒரு டூல். அரசுங்கிறது வந்து திட்டங்களை வகுக்கும், நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் யாரு? அதிகாரிகள். அப்போ அது முழுமையாக செயல்படுவதற்கான ஒரு கருவியாக அவங்க சரியாக இருந்தால் மட்டும்தான் அது சக்சஸ்ஃபுல்லாக ஆகும். கடைகோடி மக்களுக்கும் கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கும் இந்த திட்டம் எப்போ போய் சேரும் அப்படின்னு சொன்னா அதிகாரிகள் மிக சரியாக இருக்கணும், அந்த இடத்துல எந்த தடை இல்லாம இருக்கணும். அப்படிங்கும் பொழுதுதான் இவங்க ஆளுநர் ஆர்.என். ரவி மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா சமூக நலன் கொண்டவனா இருக்க மாட்டான், சமூக விரோதியா தான் இருப்பான். அந்த மாதிரி எல்லாம் பாஸ் பண்ணிட்டு படிக்க வைத்து எப்படி செயல்பட வேண்டும்ங்கிற வழிகாட்டுதலையும் தமிழ்நாடு அரசு கொடுக்குது. அதனாலதான் இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் தனிப்பட்ட அவருடைய அந்த அக்கறையும் அந்த பொறுப்புக்கு தகுந்த அந்த மாண்பும் அவருடைய பேச்சுல இருந்துச்சு. ஒரு ஆபீசர், ஒரு பியூரோக்ராட்டிக் எப்படி உருவாகணும் அப்படிங்கிற அந்த இலக்கணங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரினுடைய வார்த்தைகள் இருந்தது. அதனாலதான் அவர் அது அவ்வளவு தெளிவாக எப்பொழுதுமே பொறுப்புன்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய அதிகாரத்தை உணர்ந்து செயல்படணும் அப்படின்னா நீ எனக்கு அதிகாரம் இல்லைன்னு டம்மியா இருந்த அப்படின்னு சொன்னா நீ வந்து அண்ணாமலை மாதிரி ஆயிடுவ, எல்லாம் ஆர்.என். ரவி மாதிரி ஆயிடுவ. அரசியல் பலன் கிடைக்கும், ஆனா படித்த படிப்புக்கு உன்னை உருவாக்குறதுக்கான காரணம் என்ன? ஒரு கிராமப்புறத்துல இருந்து ஒரு மாணவன் வந்து அவனுக்காக இவ்வளவு பொருளாதார உதவி, இவ்வளவு வழிகாட்டி, இவ்வளவு பண்ணி இது எதற்காக அரசு செயல்படுதுன்னா எந்த மாநிலத்துக்கு வேண்டுமானாலும் போ, அந்த மாநிலத்துல குரலற்ற மக்களுடைய குரலாக இந்த அதிகாரிகள் இருக்கணும். இது இந்த ப்ராடக்ட் இந்த ஒரு அதிகாரி எடுத்து பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா இது யாருன்னா இவன் திமுக ஆட்சியில உருவாக்கப்பட்ட அதிகாரி, அந்த டைம்ல வந்தவங்க, நான் முதல்வனால பலன் பெற்றவர்கள், அனுப்பும் பொழுதே நல்ல அறிவுரைகளை சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு நாடு முழுக்க இந்த புகழ் வெளிச்சம் பரவும். இது மற்றவர்களுக்கான ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுல கூடுதல் சிறப்பு. நிச்சயமா செபிகுமரன் சார், அதாவது 2016 வரைக்கும் நம்ம ரொம்ப குறைந்து இருந்தது இந்த பாசிங் பர்சன்டேஜ், இன்னைக்கு கொஞ்சம் கிராஜுவலா அப்படியே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாக்குறோம்.
ஒரே அடியா குறைந்திருந்தா அது என்ன மாதிரியான அச்சமான சூழ்நிலை, என்ன பாதிப்பு நமக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்க வேண்டியது இருக்கு. ஏற்கனவே முதல் சுற்றுல நான் உங்கள்கிட்ட கேட்டேன், கிராமப்புற மாணவர்கள் இப்போ நிறைய இந்த மாதிரியான பயிற்சி கொடுக்குறோம், நாங்கள் ஸ்டைஃபன் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அதை நோக்கி வர ஆரம்பித்திருக்கிறார்களா? ஒரு 3-4 நிமிடத்திற்குள்ள ப்ளீஸ் சார். சிபி குமரன் சார் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், கேட்குதுங்களா? சொல்லுங்க சார். இப்போ நம்ம கிராமப்புற மாணவர்கள் இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் கொடுக்கறதுனால முன்னோக்கி வர்றாங்களா, உதவித்தொகை கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஊக்கமா இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, பாசிங் பர்சன்டேஜ் 2016 இருந்து வந்து குறைந்திருந்தது அப்படிங்கிறதா. அந்த தமிழ்நாட்டிலிருந்து போற அதிகாரியோட எண்ணிக்கை குறைவதனால என்ன மாதிரியான சிக்கலான சூழ்நிலைகள் இருந்தது, இது எந்த அளவுக்கு நீங்க மீண்டு வந்திருக்கிறது? ஒரு 4-5 நிமிடத்திற்குள்ள ப்ளீஸ். உங்களுடைய முதல் கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லணும்னா, நிச்சயமா வந்து கிராஸ் ரூட் லெவல்ல இன்னைக்கு வந்து ஏராளமான தேர்வர்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்திற்காக விண்ணப்பித்து அந்த தேர்வை எழுதுறாங்க. அதுலயே அந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியை நாம புரிஞ்சுக்க முடியும். கட்டாயமா வந்து ஒரு நிச்சயமா சொல்லிக்கிறேன் சார். நீங்கள் கிராஸ் ரூட் லெவலில் வந்து இன்றைக்கு மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கிறாங்க, அதன் மூலமாக பயிற்சி பெறுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இடையில வந்து ஸ்கைப் வந்து கட்டாச்சு, திரும்ப உங்களுடைய இணைப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பேசலாம், தொடர்ந்து பேசலாம் குமரன் சார் ப்ளீஸ். நான் பேசட்டுமா சார்? கேக்குதா? கேட்குது சார், தெளிவாக இருக்கு, பேசலாம். அப்போ வந்து குடிமைப்பணி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டு அவங்களுடைய தொடர்ச்சியா ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது பொருளாதார ரீதியா அவங்களுக்கு ஒரு நலிவும் ஒரு அதுல ஒரு தாக்கமும் ஏற்படுது. அதை பாதுகாக்கிறது மாதிரிதான் இந்த திட்டம் அமைந்திருக்கு. இன்னைக்கு மாணவர்கள் நிறைய அதுல வந்து அப்ளை பண்ணி அந்த உதவியை பெறுவதற்கான முயற்சியை, நாளை கூட அந்த தேர்வு நடக்குது, அந்த முயற்சியை மேற்கொள்கின்ற பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் ஏத்துக்கிறோம். அது நிச்சயமா அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னொரு விஷயம், நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா, 2016க்கு பிறகு அதுல ஒரு தேய்வு நிலை, ஒரு தேக்க நிலை ஏற்பட்டிருக்கு. குறைவான அளவிற்கு தமிழ்நாட்டில இருந்து தேர்ச்சி பெறாங்க தேர்வர்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதுல நான் இன்னொரு கருத்தையும் உங்களுக்கு கூடுதலா பதிவு பண்றேன், அதையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கடந்த ஒரு 8-9 ஆண்டுகள்ல முன்னாடி ஒரு 2011, 12, 2009, 8, 7 இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2007, 8 தேர்வுல ராஜேந்திர சோழன்னு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தேர்வர் தமிழ் வழியிலேயே தேர்வு எழுதி தமிழ் வழியிலேயே நேர்முக தேர்வை எதிர்கொண்டு அகில இந்திய அளவில் 31வது நிலை பெற்று வெற்றி பெற்றார். ஆனா அவருக்கு வந்து தமிழ்நாடு கேடர் கிடைக்கல. ஆனா 2016க்கு பிறகு என்னன்னா, 220வது நிலையில தமிழ்நாடு தேர்ச்சி பெற்ற ஒரு ஓபிசி கேட்டகரியில் இருக்கிற ஒரு தேர்வருக்கு தமிழ்நாடு கேடர் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, நாம தரநிலையில பின்னாடி தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் அதுல நான் கூடுதலா ஆட் பண்றேன். 700க்கும் மேற்பட்ட நிலையில இருக்கிற ஒரு மாணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் கிடைக்குது. முன்னையெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, முதல் 100 நிலைக்குள்ள தமிழ்நாட்டு மாணவர்கள் முன்னாடி எப்படி இருப்பாங்கன்னா, முதல் 100க்குள்ளேயே 30 பேர் நாம இருப்போம். ஆனா இப்போ முதல் 100க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குறைவான எண்ணிக்கையில வர்றதுனால நம்முடைய நிலை பின்னாடி தள்ளப்பட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. இனி இப்ப எப்படி ஒரு தேர்ச்சி நிலையை 30, 35ல இருந்து 50க்கு மேல நம்ம உயர்த்தி இருக்கிறோமோ, அது போல நம்முடைய தரநிலையும் நம்ம உயர்த்தி முதல் 100 ரேங்க்ல நம்ம கொண்டு போனோம்னா நிறைய வாய்ப்புகள் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதை பற்றி யாருக்குமே தெரியல, அதை நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஏன்னா இன்னும் நம்முடைய முயற்சி இருக்கணும், தரநிலை உயர்த்துற அளவுக்கு முயற்சி இருக்கணும். இப்போ ஒரு இதுல எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லணும்னா, ஏற்கனவே சங்கர் பாண்டியராஜையும் செல்வி தமிழரசி அவங்களையும் நான் சொல்லியிருந்தேன். அவங்கள நான் குறிப்பிடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க 2 பேரையும் நானும் அவங்கள தேர்வுக்காக தயார்படுத்தி இருக்கிறேன். அவங்களுக்கு இந்த நான் முதல்வன் சப்போர்ட் கிடைத்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த வகையில நானும் கூட அதை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமா அவன் என்னன்னா, தனியாக பயிற்சி அளித்தாலும் எங்களுடைய மாணவர்களுக்கு நான் முதல்வன் மூலமாக ஒரு உதவி கிடைத்திருக்கிறது, அதனால நீங்க நன்றி சொல்றீங்க அப்படிங்கிறதா சுருக்கமா என்ன சொல்றது நேரம் இல்ல. மகிழ்ச்சி அடைகிறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் சார். அதுல இன்னொரு கருத்து
என்ன நான் சொன்னேன், நேற்று வந்து முதன்மை தேர்வு நேர்முக தேர்வுக்கான மதிப்பெண்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஓகே. அதுல குறிப்பா தமிழரசி வந்து பாத்தீங்கன்னா 201 மதிப்பெண். அந்த மதிப்பெண் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் அது ஓகே. இன்டர்வியூவை பொறுத்தளவுல. சரிங்க. அந்த மாதிரி எல்லாம் அவங்க பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற பொழுது ஓகே. நமக்கு இன்னும் அந்த மகிழ்ச்சி ரெட்டிப்பாகுது. ஓகே. அவங்களுக்கான அந்த மானிட்டரி சப்போர்ட், நம்மளுக்கு அரசாங்கம் ஒரு புறம் நம்மளுக்கு ரொம்ப உதவி செய்யுது அப்படிங்கறத நினைக்கிற பொழுது ஓகே. அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதா, ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறதா நான் வந்து அத நினைக்கிறேன். நிச்சயமா சார். இப்ப அந்த ஒட்டுமொத்த மாணவர்களுடைய பாசிங் பர்சன்டேஜ் நீங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க ஒரு பயிற்சியாளரா ஒரு விருப்பப்படுறீங்க. அந்த முதல் 100 அப்படிங்கிறது தேசிய தரவரிசை பட்டியல்ல வந்து நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறதா. நிச்சயமாக திராவிட மாடல் அரசாங்கம், முதலமைச்சர் அவர்கள் அதற்கான முன்முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. மாணவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு கண்டிப்பா அதற்கு ஒத்துழைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நேரம் இல்லை, அதனால நான் முடித்துக் கொள்ள வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கிறேன். 3வது சுற்று யாருக்கும் கொடுக்க முடியல, மன்னிக்கணும். பங்கு கொண்ட விருந்தினர் பேருக்கும் மிக்க நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.